சாராவுக்கு 3 பிள்ளைகள். இன்று மூவருமே நல்ல காரணங்களுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு வீட்டை விட்டு சென்று விட்டார்கள். ஒருவன் மேல் படிப்பிற்காக தூரமாய் சென்று விட்டான். மகளுக்கு திருமணமாகி தன்னுடைய கணவரோடு சென்று விட்டாள். அடுத்த பையனும் தன்னுடைய வேலைக்காக மற்றும் ஒரு ஊரில் தங்கி பணி செய்கிறான். ஆனால் சாராவுக்கு எப்பொழுதுமே 3 பேரை குறித்தும் ஒரே கவலை. கடவுளே, நான் இல்லாமல் எப்படி அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சமாளிப்பார்கள் என்பதுதான் அவளுக்கு இருந்த வாரம். தாய்மை என்பது இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வரும் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருந்தாள். இப்பொழுது என் வீட்டைப் போலவே என்னுடைய வாழ்க்கையும் வெறுமையாகிவிட்டதே என்பதுதான் அவளுடைய கவலை. அமர்ந்திருந்தவள் எழும்பி சென்று தன்னுடைய தோட்டத்தில் செடிகளில் காய்ந்து தொங்கிய இலைகளை ஒவ்வொன்றாக அப்புறப்படுத்தினாள். வீட்டின் முன்பக்கம் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிறிய தொட்டிகளில் தண்ணீர் வெளிவருவதற்காக செய்யப்பட்டிருந்த மண் தொட்டிகளினுடைய ஓட்டைகளில் செடிகளின் வேர்கள் வெளியே வந்து கொண்டிருந்ததை கவனித்தாள். அதை குறித்து தான் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு உண்டாயிற்று. அந்த சிறிய தொட்டியை எடுத்துக்கொண்டு போய் தோட்டத்திலிருந்து அந்த பழைய மேசையின் மேல் தலைகளாக வைத்து மெதுவாக தட்டினாள். 1, 2, 3 என்று 3 முறை தட்டியதில் அந்த முழு செடியுமே அவளுடைய கரத்தில் வந்துவிட்டது. அப்படியே அதை மேஜை மேல் வைத்துவிட்டு ஒரு சுத்தியலை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பழைய தொட்டியை சிறு சிறு துண்டுகளாக உடைத்தாள். புதிதாய் வாங்கி வைத்திருந்த மற்றும் ஒரு பெரிய மண் தொட்டியில் அடியில் அந்த துண்டுகளை போட்டு சிறிது புதிய மண்ணும் உரமும் கலந்து அந்த தொட்டியிலே போட்டாள். அதற்கு மேல் அந்த சிறிய தொட்டியிலிருந்து எடுத்த செடியை மத்தியில் வைத்து சுற்றி மண்ணை நிரப்பி செடியை நேராக நிற்கச் செய்தாள். இந்த செயல்களையெல்லாம் அவள் செய்யும் பொழுது தன்னுடைய தாயை எண்ணி பார்த்தாள். எப்படி சிறிய தொட்டியிலிருந்து செடிகளை பெரிய தொட்டிக்கு மாற்றுவது என்பதை அவளுடைய தாய்தான் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாள். பழைய உடைந்து போன சிறிய தொட்டியை கூட எப்படி பயனுள்ள வகையிலே தோட்டக்கலையில் பயன்படுத்தலாம் என்பதையும் தன்னுடைய தாயே கற்றுக் கொடுத்தாள் என்பதை நினைத்து பார்த்தாள். இப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அவள் எண்ணி பார்க்கும் பொழுது தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாள். ஆம், என் பிள்ளைகளும் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் வளர்ந்த இந்த சிறிய வீடு அவர்கள் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் இங்கே ஓடி ஆடி இருந்த காலங்களின் எண்ணங்கள் நறுமணமாய் அவளுடைய உள்ளத்தை நிரப்பியது. இந்த வீட்டில் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு பயனளிக்கும் என்பதை எண்ணி பார்த்தாள். ஆம், எனது பிள்ளைகளும் புதிய இடத்தில் புதிய விதமாய் வளர்ச்சி பெறுவார்கள். நான் அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதும் அவர்களுக்காக இப்பொழுது கடவுளிடம் வேண்டிக் கொள்வதுமே தன்னுடைய பணி என்பதை உணர்ந்து மன அமைதி பெற்றாள். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாய் வளர்க்கும் பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் அதை விட்டுவிடாமல் பின்பற்றுவார்கள் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு நல்ல நம்பிக்கை. இன்று கவனத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய குணநலங்களையும் வீட்டு வேலைகளையும் கற்றுக் கொடுப்போமா?